ராமநாதபுரத்தில் கழிவுநீர் குழாயை புதைக்க வந்த பராமரிப்பு ஊழியர்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தில் முறையான திட்டமிடல் இல்லாததால் சில இடங்களில் குழாய் உடைந்து கழிவுநீர் சாலையில் தேங்குகிறது. இந்நிலையில் கழிவுநீர் குழாயை புதைக்க வந்த பராமரிப்பு ஊழியர்களை மாடக்கொட்டான் பகுதி பெண்கள் சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி தலைவர் கார்மேகம் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. சும்மா சாக்கடை விடுறோன்னு விட்டாங்க, ஆனால் சுத்திகரிக்கவே இல்லை. இதனால டெங்கு, டைபாய்டு இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்கு முன்னே எங்கள் ஊரில் நீங்கள் வேணால் ஜிஹெச்சில் கணக்கெடுத்து பாருங்க, இறந்து போயிருக்காங்க எங்கள் ஊரில். நாங்கள் எவ்வளோ போராடி பார்க்குறோம், முன்னாடி சுத்திகரிக்காமல் விடுறாங்க, இப்போ மறுபடி பைப்பை தோண்டி விடுறாங்க. இது வரவே கூடாது. பைப்பு ஏற்கனவே போட்டு முடிச்சிட்டாங்க, புதுசாக இங்கே தோண்டி இருக்காங்க. இது எதுக்கு இந்த அளவு, முன்னாடி அந்த அளவு தான் தோண்டிட்டாங்க, இப்போ நடுத்து ரோடு வேற தோண்டியிருக்காங்க. அந்த சுற்று வட்டாரம் எல்லா சாக்கடையும் கொண்டாந்து எங்கள் ஊர் பக்கம் விடுறதா கேள்விப்படுறோம். இது உடனே நிறுத்தணும், இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் நாங்கள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.